அதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்பராக இருக்காரு. இன்னும் அவருக்கு வந்து வேலை கிடைக்கல. நிறைய இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாரு. பட் வேலை கிடைச்ச பாடு இல்லை. ஒரு நாள் இதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து இவர் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல வந்து தண்ணி மோத குளிச்சுட்டு போயிடலாம், குளிச்சுட்டு போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஒரு கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அந்த ட்ரீம் கேச்சர்லேருந்து தெரியாதனமா ஒரு ரெக்கை வந்து பிஞ்சு போனதுனால ஹீரோவோடைய கனவுல வந்து பேயெல்லாம் வந்து வருது. தினம் தினம் ஹீரோவோடைய கனவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேய் வருது. அதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக ஒரு பேலன்ஸ்ல வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தினம் தினம் கனவு வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா நிஜத்திலேயே நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ தனக்கு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு அண்ட் இந்த ட்ரீம் கேச்சர் வந்து இன்னும் சில பேர் கைக்கு வந்து மாட்டுது. ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு ரெக்கையா வந்து ஒவ்வொருத்தர் வந்து பிக்கிறாங்க. இவங்க பண்ண இந்த ஒரு விஷயத்தினால இவங்க என்னென்ன விளைவெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம்.